ஏதாவது ஒரு பிரச்சனையை 2 பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்பி அதற்கான தீர்வை சம்பந்தப்பட்ட முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் அளிப்பார்கள். இந்த மரபு ஆண்டாண்டு காலமாக தமிழக சட்டப்பேரவையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த மரபை இன்றைக்கு நம்முடைய பேரவை தலைவர் அவர்கள் உடைத்து அதற்கான வாய்ப்பை தரவில்லை. சட்டசபையில் தனக்கு பேச சபாநாயகர் அப்பாவு வாய்ப்பளிக்கவில்லை என செய்தியாளர் சந்திப்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடரில் என்னுடைய ஒரு கவனஈர்ப்பு தீர்மானங்களோ ஒத்திவைப்பு தீர்மானங்களோ எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. ஆதலால் நான் இன்றி நேரமில்லா நேரத்தில் இதை குறித்து பேசுவதற்கு கை தூக்கி எழுந்து நின்ற போது பேரவைத் தலைவர் வாய்ப்பளிக்கவில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை இருக்கின்ற காரணத்தினால் நான் பொறுமையாக அமர்ந்தேன். முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை அளித்தார்கள். அதற்கு பிறகு நான் இத்தனை கவனஈர்ப்புகளை கொடுத்திருக்கிறேன். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை குறித்து மரபு ரீதியாக விதிகளின்படியும் முன்வரிசை தலைவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை 2 பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்பி அதற்கான தீர்வை சம்பந்தப்பட்ட முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் அளிப்பார்கள். இந்த மரபு ஆண்டாண்டு காலமாக தமிழக சட்டப்பேரவையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த மரபை இன்றைக்கு நம்முடைய பேரவை தலைவர் அவர்கள் உடைத்து அதற்கான வாய்ப்பை தரவில்லை. அதனால் நான் தொடர்ந்து எழுந்து நின்று குரல் கொடுத்தேன் முதலமைச்சரை நோக்கி, அவை முன்னவரை நோக்கி. அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் அவை முன்னவரோடு ஆலோசனை செய்துவிட்டு பேரவைத் தலைவருக்கு வேல்முருகனுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று பரிந்துரை செய்தார். அதற்கு பிறகு பேரவைத் தலைவர் எனக்கு வாய்ப்பு தந்தார். நான் முதலமைச்சர் அவர்கள் என் தொகுதியிலேயே காவல் நிலையம் அமைத்ததற்கும் என்னுடைய கோரிக்கை ஏற்று காவலர்களுக்கு பல சலுகைகளை அறிவித்ததற்கும் நன்றி சொல்லிவிட்டு இதை குறித்து நான் மாண்புமிகு முதலமைச்சர், நிதியமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர் கவனத்தை ஈர்ப்பதற்கு முற்பட்ட போது இதை குறித்து, இந்த பாதிப்புகளை குறித்து, இந்த புள்ளி விவரங்களை குறித்து முழுவதுமாக பேச என்னை அனுமதிக்காமல் பேரவைத் தலைவர் அவர்கள் அடுத்தடுத்த அஜெண்டாவுக்கு செல்வது ஏற்புடையதல்ல, ஜனநாயக மாண்புகள் அல்ல, மரபுகள் அல்ல. முன்வரிசை தலைவர்களுக்கு தர வேண்டிய ஒரு நிமிடங்களை கூட இந்த கடைசி கூட்டத்தொடரில் தராமல் அவர் வெறும் நன்றி சொல்வதற்கு மட்டுமே நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது முதலமைச்சர் அவருடைய துறையின் மீது மட்டும் கோரிக்கை வைத்து நீங்கள் அமருங்கள் என்று உத்தரவிடுவது என்பது இது ஜனநாயக மாண்பல்ல, மரபல்ல. இதை மாண்புமிகு முதலமைச்சர், அவை முன்னவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் மரபுகள் உடைத்தெறியப்படுவதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.